Good morning, children. Welcome to Max class. How are you, children? I hope you are all fine. Okay, children. Our topic is division algorithm of polynomials that we are discussed and we have finished, isn't it? Now, this week we are going to see greatest common divisor, that is GCD. In our lower classes, we have studied about GCD for integers only. They have given two numbers and we have find out the GCD. That is, we have by division method we have worked out and we have say what is the common factor for the two numbers. And here we are going to see, we are discussing about the polynomial. So we are going to use here that the GCD of the greatest common divisor of two or more polynomials is of highest common possible degree. That is a factor. That is a factor of two or more. That is a factor of two or more polynomials. That is a factor of two or more polynomials. That is the greatest common divisor, the GCD of two or more polynomials. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது polynomials பத்தி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா highest common possible degree தான் நம்ம வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபேக்டர் தான் GCDன்னு சொல்றாங்க. இங்க எப்படி இருக்கணும், ஹையஸ்ட். அதை விட ஹையஸ்டாகவும் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும், எல்லா பாலினாமியல்ஸ்க்கும் காமனா இருக்கணும். அந்த மாதிரி டிகிரி, அதாவது நம்ம அந்த பவர் தான் நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா டிகிரின்னு சொல்றோம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா GCD. இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்க்கு இல்ல மோர் பாலினாமியல்ஸ்க்கு அந்த ஃபேக்டர் தான் GCD அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நவ் directly we will go to exercise 3.9 first sum. Exercise 3.9 first sum. Find the GCD of. So நம்ம GCD க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், HCF னு சொல்லலாம், or HCF of polynomials கூட சொல்லலாம். HCF means highest common factor. Both are having the same meaning only. Now first Roman, find the GCD of the following கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாலினாமியல்ஸ் கொடுக்கல, நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல தான் பாலினாமியல் டிவிஷன் மெத்தட்ல பார்க்க போறோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த GCD ஃபார் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் p power 5, p power 11, p power 9. இந்த வேரியபிள்ஸ் p power 5, p power 11, p power 9 இந்த வேரியபிளோட பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான GCD ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க மிஸ் டைரக்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ண போறோம். p power 5 எப்படி எழுதலாம், p power 5 into 1, that is p power 0 னு எழுதிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் p power 11 எப்படி எழுதலாம், p power 5 into p power 6. ஏன்னா எனக்கு காமன் p power 5 வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் பவர்ஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் ஹையர் செகண்டரி வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தெரியும். சின்ன கிளாஸ் இல்லை. ஏன்னா சின்ன கிளாஸ் மிஸ் எப்படி போட்டிருப்பேன்னா p into p into p into p அப்படின்னு ஒரு 5 டைம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் p power 5 காமனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க 9th ஸ்டாண்டர்ட், அதனால மிஸ் அப்படி போடல. நெக்ஸ்ட் p power 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா p power 5 into p power 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், highest common possible degree find out பண்ணணும். highest common possible degree. ஸோ இங்க என்ன காமனா இருக்கு பாருங்க, p power 5 காமனா இருக்கா. ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஹையஸ்டா இருக்கா, அதுக்கப்புறம் காமனா இருக்க ஹையஸ்ட் டிகிரி வேற எதுவுமே இல்லை. அது மற்றது இருக்கு ஆனா காமனா இல்லை. p power 6 இருக்கு, பட் இது இங்க காமனா இருக்கா, இல்ல. ஸோ அதுதான் ஹையஸ்டா இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும். அப்போ இங்க HCF என்னது, that is GCD of, therefore
GCD of p power 5 comma p power 11 comma p power 9 is equal to what ma? Yes, very good, p power 5. That's all. Easy தானே? ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த வாரம் நம்ம அதை முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூமா. நெக்ஸ்ட் சம். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, ஜிசிடி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4x cube comma y cube comma z cube. ஓகேவா? ஸோ 4x cube comma y cube comma z cube. இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் 4 இருக்கு. இங்க வேற ஏதாவது அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்காமா? எதுவுமே இல்ல. வேரியபிள்ஸும் எதுவுமே காமனா இல்ல. இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா there is no variables is common, as well as here only one is only one, the number one only common to all, isn't it? Because here 4 is here there is no coefficient. No coefficient means what is the coefficient of y cube? 1. And here what is the coefficient of z cube? 1. So there is no common coefficients and there is no common variable. Therefore all are what? Unlike terms. For unlike terms, what is the GCD ma? Therefore GCD is equal to 1. That is the answer. Here GCD is what? 1. 1 only can divide all the numbers here. 1 only divide. Okay. Now third sum. 9a square b square c cube 15a cube b square c power 4. First you take 9a square b square c cube. Here I am splitting this 9 as 3 into 3. 3 into 3. And here I am writing a square into b square into c cube. Okay. Then here 15a cube b square c power 4 can be written as 3 into 5. I am splitting this 15 as 3 5s are 15. Then here I am writing this a cube as a square into a, because here already one a square is there. So because we have to find highest common possible degree, so I am splitting a square into a. Otherwise you write a into a also. Here also. Okay. And here b square. Check it here, b square, b square. Then c cube I am splitting law of exponent form. Yes, very good. C cube into c. இல்லையா? c cube into c எழுதலாம் இல்லையா? ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? c power 3 into c power 1, 3 power a power m into a power n equal to a power m plus n. Okay, so what is the GCD ma now? Therefore now you write the GCD, which is common here. 3 is common. Okay, take 3. And the next for variables which is common, here a square is common. Okay, so I am considering this a square. And what is common here? This b square is common. And the c cube is common. So what is the GCD means? Very good. Common terms only you take. Here 3 is common, a square common, b square common, and the c cube is common. Therefore the answer is 3 a square b square c cube is the GCD. 3 a square b square c cube is the GCD of the given polynomials. Thank you, children. Next sum. Fourth sum. 64x power 8 240x power 6. 240 into x power 6. இதுக்கான GCD find out பண்ணணும். ஸோ நமக்கு லாஸ்ட் சம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 915 இருந்தது. ஸோ ஈஸியாக இருந்தது என்ன பண்ணிட்டேன், ஃபேக்டர்ஸ் எழுதிட்டேன். ஓகே, இந்த 64க்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் போடுங்க. 2 டேபிளே பாசிபிள் இல்லையா? 32வா, அகெயின் பை 2 டேபிளா 16, அகெயின் பை 2 டேபிள் 8, அகெயின் பை 2 டேபிள் 4, அகெயின் பை 2 டேபிள் 2 2s are 4. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதலாம், அகெயின் பை 2 டேபிள் 1 1 வர வரைக்கும் டிவிஷன் கொண்டே போகலாம். அடுத்து 240 டிவைட் பண்ணுங்க 2 டேபிளில். எஸ் என்ன வரும் 120. நெக்ஸ்ட் பை 2 டேபிள் போட்டிங்கன்னா என்ன வரும் 60 இல்லையா? அகெயின் பை 2 டேபிள் 30, அகெயின் பை 2 டேபிள் 15, அகெயின் பை now 2 டேபிள் நாட் பாசிபிள் ஏன்னா ஆட் நம்பர் வந்துச்சு. ஸோ 3 டேபிள் 5. ஸோ 5 ப்ரைம் நம்பர்ஸ் வர வரைக்கும் டிவிஷன் கண்டினியூ பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பிளிட்டிங் எழுதுங்க. 64 எப்படி எழுதலாம் அப்படின்னா 64x பவர் 8 வந்து மிஸ் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா நீங்க 2 பவர் 6 இன்டூ எக்ஸ் பவர் 6 இன்டூ எக்ஸ் பவர் 2. ஏன்னா இங்க எனக்கு பாசிபிள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதனால எக்ஸ் பவர் 8 என்ன பண்ண எக்ஸ்போனன்ட் லா யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிட்டேன். வேணும்னா நீங்க எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சின்ன கிளாஸ் இல்லை நீங்க, அதனால டைரக்டான ஸ்டெப்ஸே போடுறேன். 240 இன்டூ எக்ஸ் பவர் 6. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்திருக்கு 2 பவர் 4 வந்திருக்கு, அதுக்கப்புறம்
3 into 5 into x power 6 ன்னு இது எழுதலாம். ஸ்ப்ளிட் பண்ணலாம். We can split like this. Now what is the GCD ma? So GCDல பாத்தீங்கன்னா highest common possible degreeங்கிறது என்னன்னா மைண்ட்ல நம்ம lowest power தான் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். lowest power தான் கன்சிடர் பண்ணலாம். இங்க 2 power 6 இருக்கு, இங்க 2 power 4 இருக்கு. இது ரெண்டுலயும் உங்களுக்கு எது lowest-ஆ இருக்கு? Which one is the lowest? 2 power 4. So I am taking GCD as 2 power 4. ஓகேவா? இந்த 2 power 6 நீங்க 4 into 2 பிரிக்கலாம் பவர்ல. பட் மைண்ட்ல நீங்க பெரிய பிள்ளைங்க, அதனால மிஸ் சொல்றேன். இதுல சின்னது எதுன்னு பாருங்க. 2 power 4. இதை விடவும் ஹையஸ்ட் டிகிரி எதுவும் காமனா இருக்க முடியாது. 2 power 4 தான் காமன். ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஹையஸ்ட் டிகிரி. ஸோ 2 power 4. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 5 வந்து பிரைம் நம்பர்ஸ் இங்கே காமனே இல்லை. அதோட வேரியபிள் மட்டும்தான் x power 6 தான். 2 power 4 into x power 6. That is 2 power 4 னா என்னமா அர்த்தம்? 2 into 2 into 2 into 2. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 x power 6 தான் இதனோட GCD. ஓகே, நெக்ஸ்ட் சம். a b square c cube a square b cube c a cube b c square. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வேரியபிள் டேர்ம்ஸ். என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க? வேரியபிள். ஸோ இப்போ GCD எழுதும்போது என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. ஏவோட பவர்ஸ் எடுத்துக்கங்க. மூணுத்துலயுமே இந்த 3 டேர்ம்ல ஏவோட பவர் எது லோயஸ்டோ அது ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இங்க a இருக்கு, a ஸ்கொயர் இருக்கு, a கியூப் இருக்கு. அப்ப காமன் எது? a மட்டும் தான் காமனா இருக்க முடியும். ஏன்னா இங்க a ஸ்கொயர் வந்துச்சு, இங்க a கியூப். So I am taking a. Okay, next consider b which is the lowest power 1. அப்ப b power 1 தான் காமனா இருக்கும். ஹையஸ்ட் காமன் அது மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்போ b எடுத்துட்டு அடுத்து c பாருங்க. இங்க c கியூப் c ஸ்கொயர் இருக்கு. அப்ப லோயஸ்ட் பவர் இது 1 தான், அது மட்டும் தான் காமனா இருக்கும். அப்ப c, அவ்வளவுதான் GCD. GCD equal to ABC. சோ இந்த ABC தான் இந்த 3 டேர்மையும் காமனா டிவைட் பண்ற டேர்ம். டிவைசர்னா என்ன மீனிங்? டிவிஷன் பண்றது தான். ஓகேவா? சோ ABC தான் இந்த 3 டேர்மையும் காமனா டிவைட் பண்ணும். Thank you மா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next, 8th sum. மற்ற sums நீங்க homework பண்ணிடுங்க. 8th sum பாருங்க. Here they have given 3ABC, 5XYZ, 7PQR. What is the common factor? Yes, very good. In a, no variables is common, no number is common. Everything is a prime number. So one only common. So GCD is equal to what? 1. Because one only common for all the prime numbers. And here all the variables are different. So GCD is equal to 1. That's all the sum. You can do this. Okay. Next, second Roman. Find the GCD of the following. Adu pola next. Find the GCD of the following. 2x linear polynomial கொடுத்திருக்காங்க. 2x plus 5, 5x plus 2. So எப்படி போட்டாலும் இதுக்கு common terms இருக்கா? இல்ல. அப்போ இதுக்கு என்னது GCD? 1. Next here a power m plus 1, a power m plus 2, a power m plus 3. So இதோட GCD என்னன்னு கேக்குறாங்க. GCD நான் மிஸ் என்ன சொன்னேன்? லோயஸ்டா இருக்கணும், அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா எடுத்துக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா a பவர் m பிளஸ் 1 தான் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ற ஒரு காமன் டிவைசர். அவ்வளவுதான் இந்த ரெண்டு சம்ஸும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாம். தேர்ட் சம் 2a ஸ்கொயர் பிளஸ் a, 4a ஸ்கொயர் மைனஸ் 1. வாட் இஸ் த காமன் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் யூ டேக் 2a ஸ்கொயர் பிளஸ் a. Here I am taking a as common. So here will remain 2a plus 1 now. Taking the common factor out. So what is the common for here? These two, a and 2a plus 1. Now you consider 4a square minus 1. Here I am writing 4a square as 2a the whole square minus 1 square. Okay. Now what formula we can able to use here is very good. We can use the algebraic formula a square minus b square, which is equal to a square using here using a square minus b square. What is the formula for a square minus b square? It's very good. A plus b into a minus b. So using that, I am splitting this as 2a plus 1 into 2a minus 1. Now we have to write the GCD of these two variables. That is the polynomial. What is the common term? Yes, here also 2a plus 1 is common. Here also 2a plus 1 is common. Therefore, what is the GCD? 2a plus 1 is a common divisor. Split பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும். இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல நம்ம அப்படியே பார்த்துட்டு பஸ் GCD இல்லைன்னு சொல்லிடக்கூடாது.
We have to split and find out. So 2a plus 1 is the common GCD. Next sum. What is the GCD of x power 4 minus 1 comma x square minus 1? First you take a x power 4 minus 1 can be written as, here I am writing this x power 4 as x square the whole square, 1 as 1 square. Now it is in the form of a square minus b square. So this can be splitted as a plus b into a minus b. What is a ma? X square is a. So a square, that is a plus b into a minus b. X square minus 1. Understand? Using what formula? A square minus b square is equal to a plus b into a minus b formula. Understand? A plus b into a minus b formula. Then here again x square plus 1 into, again this can be splitted as x plus 1 into x minus 1. Otherwise you write directly as, here this is already x square minus 1 is here. So what will be the formula? X square minus 1 தான். இது split பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கான GCD ரெண்டுத்துக்கான GCD பாருங்க இப்போ என்ன வரும்? எங்கேயும் x square minus 1 இருக்கு, எங்கேயும் x square minus 1 இருக்கு. அப்ப GCD, what is GCD for these two? Yes, x square minus 1 is the GCD. Split பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏமஸ் இதை வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எடுக்கலாமே, x plus 1 into x minus 1 எடுத்தாலும் நமக்கு GCD தான். அதனால மிஸ் இங்கேயே நான் முடிச்சிட்டு ஸ்டார்ட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம் 6 சம் இருக்கு. First you split us. Next 6th sum, a cube minus 9ax square comma a minus 3x whole square. What is the GCD for these two? Here what is the common one? A. Take the a as common. Here we'll divide a square minus 9x square. Okay, va? Then again this can be splitted at a into a plus b into a minus b. That is here this excuse me, this is equal to a into here a square. This I am writing this 9x square as 3x the whole square ma, because 9 is the square number. Now it came in the form of a square minus b square formula. So this is a into, here we can take a plus 3x into a minus 3x. Okay va? In the term of split பண்ணி எழுதிருக்கோம். In the term that is a cube minus 9ax square இது மாதிரி split பண்ணிக்கலாம். Next a minus 3x the whole square எப்படி split பண்ணலாம் மிஸ்? எப்படி பண்ணலாம் மிஸ் இது? a minus 3x into, that is x square எப்படி எழுதலாம்? x into x. அது மாதிரி a minus 3x into a minus 3x எழுதலாம். So அப்போ possible GCD என்ன? ரெண்டுத்துக்கான GCD என்ன இருக்கு மிஸ்? What is the GCD of these polynomials? Okay, a minus 3x, a minus 3x. That's all the answer. Okay children? Okay, next we will go to the next topic. That is the linear equation in two variables. Next நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஏன்னா நம்ம சிந்தடிக் டிவிஷன், ஃபேக்டரைசேஷன் பை சிந்தடிக் டிவிஷனில் லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியான சாப்டராக நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? தேங்க்யூம்மா. Next our topic is linear equation in two variables. So what is a linear equation in one variable ma? Give me one example. Yes, we can say like this. What are the examples for linear equation in one variable? That is 2x plus 1, 3z plus 2, 3y plus 7. These are all linear equation in one variable. Here only one variable is present, so we can say these are all linear equation in one variable. Now we are going to see linear equation in two variables. First we are going to discuss some points, then we will go to the sums. Okay. Now, what is the form of the linear equation in two variables? The standard form of linear equation in two variables is this is the standard form.
ax plus by plus c is equal to 0. Ax plus by plus c is equal to 0. Here how many variables present? X one variable, y one variable. So a linear equation two variable. And linear equation means, what does mean by linear? If the variable which is present in that equation, it must have the degree or order 1. Here you check what is the order of x, 1. What is the order of y? That is both are what? 1. So we can say this is linear equation in one variables. And here what about this a, b, c? Here the a, b, c are real numbers. Here a, b, c are what numbers? Real numbers. And with the condition, என்ன condition அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is not equal to 0 and b is not equal to 0. C is a constant. Constant means number only. But with the condition, here we have to take a is not equal to 0 and b is not equal to 0. And this x and y are what means variables. And these are numbers. These are all real numbers and this x comma y are variables. Variables means it will take many values, and the numbers means constants. Constant means they are lie constantly, that is they will take the number values, numeric values. Numeric value means they will take they are real numbers. That's what we are saying, they are real numbers. Okay, a comma b comma c are real numbers with the condition a should not equal to 0, a and b should not be equal to 0, and this x and y are called variables, and with the what is the degree? They have to come with the degree 1. This is what a linear equation in two variable. This is the standard form. Next, what are the points we have to keep in mind? What is the meaning? The linear equation in two variables means, that is they are telling, if the linear equation is in two variable has the degree 1 means they will not multiply by each other. The variables will not be multiplied with each other. That is the meaning for linear equation in two variables. That is in linear equation in two variables says that in a meaning அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the variables does not multiply each other. The variables are not multiplied with each other. The degree of the variables are not multiplied with each other. Variables are not multiplied each other. So ரெண்டு வேரியபிளுமே தனித்தனியா தான் இருக்கும். xy பக்கத்துல வராது. So not multiplied each other. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஈக்குவேஷன் சொல்ற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கல, தனித்தனியா ஒவ்வொரு டேர்ம்ல அந்த வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், இஃப் த டிகிரி ஆஃப் த linear equation in இதெல்லாம் உங்க புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான், மிஸ் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? இஃப் த டிகிரி ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் இஸ் 1, அந்த லீனியர் ஈக்குவேஷன் டிகிரி 1 இருந்துச்சுன்னா, then we can say that is the linear equation. Then the equation is called, அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேருனா, அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள். எப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் சொல்வோம், அதனோட டிகிரி எப்படி இருக்கணும்? கண்டிப்பா 1 இருக்கணும். எக்ஸோட பவரோ ஒய்யோட பவரோ இல்லை எந்த வேரியபிளோட பவரோ என்னவா இருக்கக்கூடாது? 2 மோர் தென் 1 இருக்கக்கூடாது. ஸோ டிகிரி கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 1 இருந்தா மட்டும்தான் அந்த ஈக்குவேஷனோட பேர் என்னன்னா, then that equation is called a linear equation in one variable. linear equation in two variables. ரெண்டு வேரியபிள்ஸோட டிகிரியும் என்னவா தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். இது லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் கிடையாது. இது இப்போ ax² plus by plus c is a linear equation in two variables அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இது என்ன மீனிங்? It is not a linear equation in two variable because here x degree is what? 2. It is more than 1. So it is not a linear equation in two variable. Could you understand the difference? Yes, very good. So when we say the linear, if the degree of the linear equation in two variables is 1 only, we can say
then only that equation is called a linear equation in two variables. அப்பதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? Then what is a better understanding of the linear equation in two variables? Okay. எப்படி நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் கிளியரா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கலி நம்ம எப்படி பண்றோம், ஜியோமெட்ரிக்கல் விஷுவலைசேஷன் நமக்கு வேணும். அந்த ஜியோமெட்ரிக் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது தான் கிராஃப். ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அது வச்சுதான் நம்ம என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நம்ம எங்க கொண்டு வர போறோம், கிராஃப்ல. ஸோ அதனோட இமேஜினேஷன் தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ the better understanding for linear equation in two variables is linear equation in two variables is a geometric visualization only. Geometric visualization only. What is meant by a geometric visualization here? That is, geometric visualization means through graph only we can able to understand. Because through graph. எதுல நம்ம அழகா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கிராஃப்ல வச்சுதான் இந்த லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் கிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் the equation of the graph is what? அப்படி கூட சொல்லலாம். The equation of the graph is a straight line. Because என்ன ரீசன் அப்படின்னா ஏன் நம்ம வந்து கிராஃப்ல புரிஞ்சுக்க முடியும்னா because the equation in two variables is a straight line தான். என்னவா வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா because the equation in two variables is a straight line. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃபில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு அது எப்படி டூ வேரியபிள்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு கிராஃப் போட்டுட்டு ஒரு சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த கிராஃபில் ஃபிளாட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் வருது ஸ்ட்ரெயிட் லைனாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே now ஸோ கிராஃபோட பேசிக்ஸ் நம்ம படிச்சிட்டோம். எங்கே படிச்சிருக்கோம்? 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருக்கோம். வாட் இஸ் ஏ கிராஃப் அதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்? ஃபர்ஸ்ட் we will start from ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா y equal to, this is a standard equation of the straight line, y equal to mx plus c. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ இங்க பாருங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு. x ஒரு வேரியபிள், y ஒரு வேரியபிள் இருக்கு, 2 வேரியபிள்ஸ் இருக்கு, c கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த mங்கிறது அப்படி என்னன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப். இது நீங்க 10th ல படிப்பீங்க. ஓகேவா? சோ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line அப்படி என்னன்னா y equal to mx plus c. What is the meaning? Y equal to mx plus c. And how many points from this? இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன்ல இங்க y யோட வேல்யூ நமக்கு எப்போ மாறி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த x க்கு நீங்க வேல்யூ கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த x வேல்யூ m கூட மல்டிப்ளை ஆயிட்டு அடுத்து c யோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா டிஃபரண்ட் வேல்யூஸை கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த y equal to mx plus c அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இதுல x க்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so here y equal to mx plus c means if you substitute the value for x, then you will be getting different values for y. And we need these 2 points in a graph to make a straight line. To flat a points on the graph means we need 2 points because we need, what are the points we need? We need x coordinate and y coordinates we need. To make a line, we need 2 points. If we want to fix a point in a graph means basically we need how many points? 2 points. இல்லையா?
நம்ம கிராஃப்ல ஒரு பாயிண்ட்டை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கே நமக்கு ரெண்டு ஆக்சிஸ் வேணும். என்னென்ன ஆக்சிஸ் வேணும்? எக்ஸ் ஆக்சிஸும் வேணும், ஒய் ஆக்சிஸ், கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். இதுதான் நம்மளோட பேசிக் கிராஃப். ஸோ அப்போ நம்ம இங்க இஃப் யூ சப்ஸ்டியூட் த பாயிண்ட்ஸ் ஃபார் எக்ஸ், எக்ஸுக்கு நம்ம பாயிண்ட் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா ஒய்க்கு வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை கொண்டு போய் நம்ம கிராஃப்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அதுதான் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸாக இருந்தால் அதோட கிராஃப் கண்டிப்பாக நம்மளோட ரிசல்டன்ட் கிராஃப் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, shall we do one sum, then we will understand. Before that we will revise our what is a basic things in graph. graph எப்படி ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு கிராஃப்லன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் கிராஃப் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. You know very well. Okay, so இந்த கிராஃப் ஷீட்ல எப்படி இருக்கும் நமக்கு? இந்த கிராஃப்ல நமக்கு each one is what? each one இங்க ஒவ்வொரு சின்ன பாக்ஸஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸஸும் ஒரு ஸ்கொயர். each box is a square. each box is a square. So what is a 1 centimeter? That is இதனோட ஏரியா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 centimeter ஸ்கொயர் உள்ள ஒவ்வொரு பாக்ஸஸ் இருக்கு இந்த கிராஃப் ஷீட்ல. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் சம் போடும்போது திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போர்ட்லயே உங்களுக்கு மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So how to divide a graph? So we are dividing the graph as 4 quadrants. What is a graph? இப்போதான் graph sheet நம்ம பார்த்தோம் இல்லையா? So graph sheetல நம்ம எப்படி நம்ம டிவைட் பண்ண போறோம்னா we have to divide the graph sheet into two axes. The horizontal one, this is called a x-axis. That is இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொன்னா ரியல் லைன். நம்ம கிராஃபை பத்தி சொன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். மிஸ் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x-axis எடுத்துக்க போறோம். தட் இஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ரியல் லைன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னது ரியல் லைன். திஸ் இஸ் என்ன ஆக்சிஸ்? x-axis. திஸ் இஸ் இந்த வெர்டிகல் லைனுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா y-axis. x-axis, y-axis we are considering. Next, இந்த x-axis எங்க ஸ்டார்ட் ஆகும்? இந்த சைடு x o x dash, x o x dash, y-axis y o y dash அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கிராஃபை எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் பாருங்க. ஸோ என்ன ஆகுனா x-axis and y-axis both are intersecting at right angles at the origin. x-axisum y-axisum meet பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா that is the origin of the graph. That is the origin of the graph, you know very well. And they are intersecting at what angles? Right angles. 90 டிகிரில தான் இந்த ரெண்டு ஆக்சிஸும் என்ன ஆகுது? இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா that point is 0,0. That is the origin of the graph. அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்னா origin of the graph. Next, when the x-axis and y-axis are intersecting each other, here how many quadrants are created? Here it makes 4 parts. That 4 parts is called the quadrant of the graph. Just உங்க imaginationல இத ஒரு சர்க்கிளை draw பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in the center of the graph வந்து என்ன ஆகும்? 360 degree. Because the area of the the degree of the circle நமக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 360 degree. So இத நீங்க ஜாயின் பண்ணீங்கனால 360 degree தான் நமக்கு கிடைக்கும். Because each one is intersecting at right angles. இங்க right angles intersect பண்றதால இங்க ஒவ்வொரு angles எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 90 90 90. Total angle of the graph பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல 360 degree. இப்போ நீங்க ஒரு யூனிட் சர்க்கிளே இங்க வந்து என்ன பண்ணலாம்? அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதோட what is the central angle of the circle அப்படினா circle மாதிரி இல்ல just மிஸ் போடுறேன் 360 degree வரும். ஏனா இங்க each angle எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 90 degree. ஓகேவா? next when here the x-axis and y-axis are intersecting at right angles, then it creates how many quadrant? இங்க x-axis உம் y-axis-உம் இங்க intersect ஆகிறதால அதாவது xo x dash அப்படிங்கற லைனும் yo y dash அப்படிங்கற லைனும் intersect பண்ணும்போது எத்தனை quadrants create ஆகும் அப்படினா கிராஃப்ல 4 quadrants நமக்கு create ஆகும். இந்த 4 quadrantல first quadrantல x ஓட பாயிண்ட்ஸ் இங்க x பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்க y பாயிண்ட்ஸ் இருக்கு. So x நெகட்டிவ் பாசிட்டிவ், y பாசிட்டிவ். In first quadrant, both x positive, y positive. Next, second quadrant when it comes, that is we are going to the left hand side of the graph means here y axis positive, x axis negative, x negative,
y positive. Then we are going to the third quadrant, means here only the negative part only we are taking. Here y dash negative part, x dash. So here both x negative, y negative. And we are come to the fourth quadrant of the graph, means here y negative, x positive, because we are considering this part. Okay, இங்க x ஓட பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும், y ஓட பாயிண்ட்ஸ் நெகட்டிவா இருக்கும். ஓகேவா, இதுதான் நமக்கு பேசிக் கிராஃப் ஐடியாஸ். குவாட்ரண்ட்ஸ் எங்கெங்க பாசிட்டிவ் எங்கெங்க நெகட்டிவ், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்தாங்கன்னா உங்களை கொஸ்டின் கூட கேட்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் நம்ம இது எல்லாமே போட்டாச்சு இல்லையா, இந்த பாயிண்ட் எங்க லை ஆகும், ஏன்னா நீங்க இப்போ மறந்துருப்பீங்கிறதுக்காக தான் மிஸ் ரீகால் பண்றேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இது எந்த குவாட்ரண்ட், நான் கூட உங்களை கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், இது எந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு பேசிக்கா இந்த குவாட்ரண்டோட ஐடியாஸ் நமக்கு இருக்கணும். பாசிட்டிவ், both are positive, then here both are negative, here x negative, here y negative, isn't it? Here y positive, here y negative. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எங்க ஃபிளாட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா, திஸ் இஸ் அ பேசிக். நம்ம இப்போ சம்முக்கு போகலாம், எப்படி வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்க்கான கிராஃப் ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் சம் we will move now. Okay, example 1. Draw the graph of y equal to 3x minus 1. How to draw this? First we need a table. Okay, let us assign some values for x, to find the coordinate points. Because ஏன்னா கிராஃப்ல வந்து நம்ம பாயிண்ட்ஸை ஃபிளாட் பண்ணா எத்தனை பாயிண்ட்ஸ் கண்டிப்பா வேணும், எக்ஸ் குவாட்ரண்ட் வேணும், ஒய் குவாட்ரண்ட் 2 பாயிண்ட் வேணும் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் அசைன் பண்ண போறோம். ஓகேவா, அசைன் வாட் ஆர் த பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கங்க. y equal to 3x minus 1, that is I am taking when x is equal to minus 1. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். மிஸ் x is equal to minus 1 எடுத்துக்க. ஓகேவா, x is equal to minus 1 அப்படின்னா y வந்து என்ன ஆகும், then y equal to 3 into x ஓட வேல்யூ minus 1, இங்க ஒரு minus 1. ஸோ இப்போ என்ன ஆகும் மிஸ், இங்க அப்படியே மிஸ் ஈக்குவல் டு போட்டுறேன். ஸோ 3 into minus 1 minus 3 minus 1. therefore x is equal to minus 1 வரும்போது y ஓட வேல்யூ என்ன ஆகுது, minus 1 minus 3 minus 1 ஆட் பண்ணா then you are getting y equal to minus 4. ஓகேவா, because we are going to assign some values for x ன்னு கொடுத்திருக்கேன். some values for x to find the coordinate points, to draw a straight line அப்படின்னு எழுதிக்கலாம். to draw a straight line. Okay, now next I am going to consider when x is equal to 0. x is equal to 0 னா y value என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. y equal to ஈக்குவேஷன் என்னது நமக்கு 3 into x இருக்க பிளேஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, minus 1. அப்ப என்ன ஆகும், 3 into 0 0 minus 1. yes, very good. y equal to என்ன ஆகுது, minus 1. x 0 ஆனா இந்த ஈக்குவேஷனோட y ஓட வேல்யூ என்ன இருக்கும், minus 1. next x is equal to when x is equal to plus 1. நம்மளே அசைன் பண்ணிட்டே போலாம் பாயிண்ட்ஸ், நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்னாலும். next x is equal to 1 எடுத்துக்கிறோம் சார். then what is the value of y? y equal to என்ன ஆகும், 3 into 1 minus 1. so 1 into 3 minus 1 equal to what ma, 3 minus 1 என்ன ஆகும், 2. அப்போ when 1 னா minus 4. அப்ப coordinate points எழுதிடலாமா, இங்க மிஸ் இந்த இடத்துல எழுத போற coordinate pointer. when x is equal to minus 1 னா y ஓட points, coordinate points எழுதும்போது first x points எழுதணும், அப்புறம் y points எழுதணும். மிஸ் இங்க பக்கத்துல எழுதிடுறேன். so இது x minus 1, அப்போ y வந்து minus 4. அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல வரும் பாருங்க, எந்த குவாட்ரண்ட்ல வரும், 4th quadrant. ஏன்னா both x negative y negative. அப்போ இது எந்த குவாட்ரண்ட், சாரி 3rd quadrantல வரும், x negative y negative. next 0, இங்க குவாட்ரண்ட் x வந்து என்னது 0 எடுக்கும்போது y என்ன வந்துச்சு 1. அப்போ 0, minus 1. நம்ம லாஸ்ட் டைம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், 8th a of b அப்படினா நேம் கொடுத்து போட்டுருப்போம் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, 0, minus 1. இங்க x வேல்யூ 1 இருக்கும்போது y வேல்யூ என்ன கிடைச்சது 2. ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு டேபிள் போட போறோம். நம்ம சின்னதா ஒரு டேபிள் வேணும், அந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம கிராஃப் டிரா பண்ண போறோம். மிஸ் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு மேக் a table.
அதுக்கடுத்து கிராஃபில் ஃப்ளாட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ் வேல்யூஸ் எழுதிடலாம். ஹியர் எக்ஸ், இங்கே ஒய் எழுதும்போது தட் ஜஸ்ட் சிம்பிளி யூ ரைட் த ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன் 3x minus 1. Okay, then now first what is the first value of x? Here and the coordinate points தான் இங்க எழுத போறோம் மிஸ். Okay, when x is equal to minus 1 means what is the y value? X is equal to minus 1. x க்கு நம்ம என்னென்ன வேல்யூ அச்சீவ் பண்ணோம்? -1 எடுத்தோம், 0 எடுத்தோம், 1 எடுத்தோம். ஸோ இதுதான் நமக்கு அந்த டேபிள். இங்க மேலே நீங்க என்ன எழுதுறீங்க? டேபிள். ஜஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணும். ஸோ -1 வரும்போது இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு நமக்கு? -4. ஓகே, நெக்ஸ்ட் 0 வரும்போது இங்கே ஒய்யோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் when x is equal to 1 means y value becomes 2. ஓகே, நெக்ஸ்ட் plot the points அப்படின்னு எழுதிக்கங்க. plot the points. என்னென்ன பாயிண்ட்ஸ்? plot the points -1, -4, 0, -1, 1, 2. Plot the points on the graph. இந்த points நம்ம என்ன பண்ண போறோம்? graphல plot பண்ண போறோம். Plot the points on the graph and join them by a straight line. இவ்வளவுதான் நம்ம கிராஃப் முடிச்சாச்சு. இப்போ கிராஃப் ஷீட்ல இது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிராஃப் ஷீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் you consider the given equation and you have to assign some values for x to get a table, and you make a table. Okay, what are the points you have given for x, what values you got for y, that you make it a table and make the coordinate points here. Write the coordinate points. What are the points we have to make? That points you write and join them by a straight line. சொல்லிட்டு கிராஃப் முடிச்சிருங்க. இப்போ கிராஃப் ஷீட்டுக்கு போலாம். நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை உங்க நோட்புக்ல காப்பி பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிஸ் வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் உங்களுக்கு நீங்கள் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராஃப் என்ன பண்ண போகிறோம்? வி ஹவ் டு ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ் இல்லையா மிஸ்? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸை எக்ஸு, எக்ஸ் டேஷ், எக்ஸு ஓ எக்ஸ் டேஷ்னு பிரிச்சுட்டேன், ஒய் ஓ ஒய் டேஷ்னு எடுத்தாச்சு. ஓகேவா? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கேல் எழுதிடணும். x axis 1 cm 1 unit, y axis 1 cm 1 unit. right hand side top corner la scale எழுதியாச்சு மிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இங்கே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 ஒரு சின்ன ஐஃபன் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே y axis 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் மிஸ் எழுதியிருக்கேன். கீழே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் y axis எழுதியாச்சு. ஓகேவா? ஸ்கேல் எழுதியாச்சு, பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மிஸ் என்ன பண்ண? எக்ஸுக்கு -1 இருக்கும் போது வாட் இஸ் த வேல்யூ ஃபார் y? when we give x is equal to -1, y வந்து -4. அப்போ அது ரெண்டும் எங்கே மீட் பண்ணது பாருங்க. -1, -4 ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ எக்ஸுக்கு -1 இந்த பிளேஸில் மிஸ் வந்து நான் பிளாக் பெனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பென்சில் தான் கிராஃபில் யூஸ் பண்ணும். எக்ஸு when x is equal to -1 means y equal to -4. அப்போ x is equal to -1 y equal to -4 எங்க மீட் பண்ணது? இந்த பாயிண்ட்ல. ஓகேவா? they are meeting here. ஸோ இந்த பிளேஸ்ல ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு பக்கத்துல -1, -4 எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் when x is equal to 0 னா y equal to -1. இங்க பக்கத்துல மிஸ் டேபிள் எழுதியிருக்கேன். ஸோ x is equal to 0. எங்க 0 ஆகும்? on y axis x becomes 0. y axis மேலே x ஓட ஈக்குவேஷன் 0, x axis மேலே y ஓட ஈக்குவேஷன் வந்து 0. அப்போ 0, -1 எந்த பாயிண்ட் பாருங்க? x axis 0, y axis -1 இந்த பாயிண்டா? அப்போ இந்த இடத்துல 0, -1 ஃபர்ஸ்ட் x குவாட்ரண்ட் தான் எழுதணும். ஸோ 0, -1 இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் மிஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x is equal to 1னா y equal to 2வா? x is equal to 1னா y equal to 2. இங்கே டேபிள் பாருங்க. x is equal to 1, y equal to 2. ஸோ இங்கே x is equal to 1 பாசிட்டிவா? ரெண்டுமே பாசிட்டிவ். x 1, 2 ரெண்டுமே பாசிட்டிவான பாயிண்ட். அப்போ x is equal to 1னா y equal to 2. அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுங்க? பாயிண்ட் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் 1, 2 போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்கா?
இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு பாருங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் கண்டிப்பா என்னவா வரும், ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் போட்டுடணும். ஓகேவா, ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல யூ ஹாவ் டு ரைட் த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், y ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனை இங்கே எழுதிருங்க. ஓகேவா, அவ்வளோதான் இந்த கிராஃப். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா? மிஸ்ஸஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் எழுதினோம். அந்த ஸ்கேல் எழுதும்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு அந்த ஸ்கொயரையும் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டா 2 யூனிட்டா எழுதுங்க. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்டே மிஸ் எடுத்துட்டேன். ஏன்னா 2 டேபிள்ஸே வரல, இதுக்கு எல்லாமே 1 டேபிள். அதனால 1 யூனிட்ல எழுதிட்டு அது நம்ம எடுத்துக்கிற ஸ்கேலை ரைட் ஹேண்ட் சைட் டாப் கார்னரில் எழுதிட்டு இங்கே நான் எழுதிட்டதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்க கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை போட்டுட்டு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 போட்டுட்டிங்கன்னா இந்த கிராஃப் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் மிஸ் இன்னொரு கிராஃபை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன். நீங்களும் இதே மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆர்டினேஷன். தேங்க்யூமா.